பங்குனி உத்திரம், தைப்பூசம், கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை நட்சத்திரம் போல வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த அற்புத திருநாள். வீரம், தைரியம், செல்வம் மற்றும் ஞானத்தின் கடவுள் என அழைக்கப்படும் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்த நாளே வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது. சிவனின் அருளால் 6 முனிவர்களின் சாபங்கள் நீங்குவதற்கு முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாக திருநாள். அன்றைய தினம் முன்வினையால் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் அவர்களின் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறுவார் என்று தல புராணங்கள் கூறப்படுகிறது. வைகாசி விசாகம் இந்த வருடம் ஜூன் 9ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதத்தில் வைகாசி 26ஆம் தேதியில் கொண்டாடப்படுகிறது. இது முருகனின் பிறந்த நாளன்று கோவிலில் சிறப்பு பூஜைகளும் மற்றும் அபிஷேகங்களும் நடத்தப்படுகிறது. வைகாசி விசாகம் அன்று விரதமிருந்து பால் குடம், பால் காவடி எடுத்து முருகப்பெருமானை வணங்கினால் ஞானமும் கல்வியும் பெருகும். துர்தேவதைகள் கொடுமைகளை நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் வைகாசி விசாகம் அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்கள் மோர், பானகம், தயிர் சாதம் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம்.